செங்கோட்டையனை பொறுத்தவரையிலும் அவர் பல்வேறு விதமான முயற்சிகளை செஞ்சு பார்த்தார் இந்த கட்சி ஒருங்கிணைக்கணும். இப்போ இதோட பொருள் என்னன்னா, இனிமேல் கட்சி ஒருங்கிணைக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, குறைந்தபட்சம் தானாவது ஜெயிச்சுக்கலாம். அதாவது இப்போ இவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீண்டும் நின்றால் ஏதாவது ஒரு அந்த ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. விஜயும் வந்து பாருங்க, எங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, பெரிய அறிவுஜீவி, ஒரு அனுபவம் நிறைந்தவர் எங்கள் கட்சிக்கு வந்திருக்காருன்னு சொல்லி மாறுதட்டி கொள்வதற்கும், இனிமேல் நாங்கள் தான் ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேன்னு சொல்லி அந்த நெரேஷனுக்கு அவர் தான் சொல்கிறாங்க, நெரேஷன் அந்த கருத்து உருவாக்கத்திற்கு இது பயன்படும். பாருங்க, ஏடிஎம்கேலேருந்து ஒரு முக்கியமான தலையே நாங்கள் உருவிட்டு வந்துட்டோம். பாஜகவோடு சமரசமெல்லாம் போய் கூட்டணி வைக்கல. அமித்ஷா எப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு வந்தாருங்கிறது நமக்கு தெரியும். ராயல் இருக்கக்கூடிய கூடைகளிலிருந்து தூக்குவாங்க இல்ல, கசாப்பு கடையில் தூக்கும்ப பார்த்தீங்களா, காலை மட்டும் இப்படி தூக்கிட்டு வரும். அப்படித்தான் தூக்கி கொண்டு வந்து வச்சு உட்கார வச்சுருந்தாங்க. மரண பயத்தோட தான் உட்காந்துருந்தாங்களே மீட்டிங்கில். ஜெயலலிதா அம்மா அவர்கள்ட்ட இருக்கும்போது அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதா காலில் விழ வேண்டியிருக்கும். தாவேகா கிட்ட வந்தால் குஷியானந்து காலில் விழணும். அது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. விஜயை சந்திக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டங்க. விஜயினுடைய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் நெருக்கமாக உட்காந்து பார்த்தவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். அவரை வந்து நீங்கள் 6 மணிக்கு மேலே பார்க்குறதே கஷ்டம். அவர் சந்திக்கவே மாட்டார் மேக்சிமம். 6 மணிக்கு மேலே அவர் என்ன கோலத்தில் இருப்பார்ன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி. அப்படி வந்து அவர் இருக்கும்போது, தியான நிலையில் இருக்கும்போது அவரோடு பேசுவதற்கு அனுமதி கிடைத்த ஒரே நபர் வந்து புஷியானந்த் மட்டும்தான். செங்கோட்டையனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இல்லை, இவர் கேட்காம அதை செய்வாரான்னு எனக்கு தெரியவே. ஏன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை தான் வந்து பல பேர் வந்து அடிமை, பாதந்தாங்கி அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் திமுக தரப்புல வந்து சொன்னாங்க. அதை விட மோசமான நிலைமையில தான் செங்கோட்டையன் இருக்கிறார். ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க, அதெல்லாம் யாரும் வந்து பெரிய குற்றமா கருதலை. எடப்பாடி அவர்கள் சசிகலா காலில் விழுந்ததுதான் மிகப்பெரிய அவமானகரமான ஒரு விஷயமாக பேசப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, மற்றவங்க காலெல்லாம் ஜெயலலிதா கால் புனிதமானது, சசிகலா புனிதம் இல்லாததா? அடிமைகளுக்கு எந்த காலம் இருந்தா என்ன இருக்கு? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. அடுத்தபடியா நாளைய தினம் அவர் தாவேகா கட்சியில வந்து இணைய போகிறார் என்கிற பரபரப்பான தகவல் செங்கோட்டையன் அவர்களிடமே கேட்கும் பொழுது இன்றைய ஒரு தினம் மட்டும் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மூவெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த மூவுங்கிறது எல்லா பக்கமுமே அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. எல்லா தரப்புமே சொல்றது என்னன்னா, கன்ஃபார்மா அவர் அங்கே போறாரு, அதுதான் உறுதியாக இருக்குது. இன்னொன்று, அங்கே போகிறதுனால என்ன நடக்க போகுது, என்ன பிளான் இருக்குது இவங்களுக்குள்ள அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையனை பொறுத்தவரையிலும் அவர் பல்வேறு விதமான முயற்சிகளை செஞ்சு பார்த்தார் இந்த கட்சி ஒருங்கிணைக்கணும். இப்போ இதோட பொருள் என்னன்னா, இனிமேல் கட்சி ஒருங்கிணைக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, குறைந்தபட்சம் தானாவது ஜெயிச்சுக்கலாம். அதாவது இப்போ இவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீண்டும் நின்றால் ஏதாவது ஒரு அந்த ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு 18% இவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாக்கு இருக்குன்னா இவற்றை சேர்ந்தால் ஒரு 2% கிடைக்குமா, 3% கிடைக்குமா, ஒரு 22% கிடைச்சா கூட நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதுக்கான முயற்சிக்கு ஒரு ஆடானா விஜயை பயன்படுத்துவதற்கு ஆன திட்டத்தோடு அவர் அங்கே போறாரு. விஜயும் வந்து பாருங்க, எங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, பெரிய அறிவுஜீவி, ஒரு அனுபவம் நிறைந்தவர் எங்கள் கட்சிக்கு வந்திருக்காருன்னு சொல்லி மாறுதட்டி கொள்வதற்கும், இனிமேல் நாங்கள் தான் ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேன்னு சொல்லி அந்த நெரேஷனுக்கு அவர் தான் சொல்றாங்க, நெரேஷன் அந்த கருத்து உருவாக்கத்திற்கு இது பயன்படும். பாருங்க, ஏடிஎம்கேலேருந்து ஒரு முக்கியமான தலையே நாங்கள் உருவிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. ஏடிஎம் கிட்ட கேளுங்க, இவரை பற்றி இவரை அவங்கியே, அதாவது இவர் ஒரு பெரிய தலையாக இவர் அவர்களுக்கு தேவையாக இருந்திருந்தால் இப்படி அவரை தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? கணக்குப்படி அதிமுக கிட்ட இருந்து இவங்க உருவிக்கிட்டு இவரை எடுத்து வரல, அவங்க உருவி போட்ட காடை இவங்க கீழே எடுத்து வர்றாங்க. அப்படித்தான் அர்த்தம்.
இல்ல இது ஏன் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய எதேச்ச அதிகாரமா எடுத்துக்க கூடாது? யாரெல்லாம் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்களோ, அவங்க அவ்வளோ பேர் சகட்டு தானே அவர் வந்து வெளிய அனுப்பியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதேச்சாதிகாரம் தான் போக்குன்னா, ஆமா. கன்ஃபார்மா. ம். அதுதான் அவருடைய சர்வைவலுக்கே காரணம். நீங்க ஒரு ஒரு உயிரினத்தினுடைய பிழைத்து வாழ்வதற்கான உள்ளுணர்ச்சி என்ன? அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட். ம். அந்த அடிப்படையான ஒரு உள்ளுணர்ச்சி இருக்கு இல்லையா? அதுதான் வேலை செய்யும். ம். எடப்பாடியை பொறுத்தவரையிலும் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான உள்ளுணர்வில் அவர் இதுதான் சரின்னு நினைக்கிறாரு. ம். எப்படி இன்னொன்னு சார் நாடாளுமன்ற தேர்தல்ல 20% வாக்கு வாங்குனாரு. பிஜேபிய கழட்டி விட்டாரு. அதனுக்கப்புறம் உடனே பிஜேபி கூட போய் அடுத்த தேர்தல்லயே கூட்டணி வச்சுட்டாரு. ம். 31 வரைக்கும் நான் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவரு. ம். இதான் அவரோட சர்வைவான கணக்கா? இல்ல. அதாவது நீங்க நான் இப்படி யோசிச்சு பாருங்க. பாஜகவோடு சமரசமெல்லாம் போய் கூட்டணி வைக்கல. ம். அமித்ஷா எப்படி கழுத்த பிடிச்சு தூக்கிட்டு வந்தாருங்கிறது நமக்கு தெரியும். ம். பிராய்லர் கூடிய கூடைக்குள்ள இருந்து தூக்குவாங்கல்ல, கசாப்பு கடையில தூக்கும்போது பார்த்தீங்களா, கால மட்டும் இப்படி தூக்கிட்டு வரும். அப்படித்தான் தூக்கி கொண்டு வந்து வச்சு உட்கார வச்சிருந்தாங்க. மரண பயத்தோட தான் உட்கார்ந்துருந்தாப்புல மீட்டிங்ல. அதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்தோம். அதுக்கு அப்புறமும் கூட பல நேரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லாமலேயே அவர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ம். இப்ப இதெல்லாம் இருக்குது. இவ்வளத்துக்கு மத்தியில சகிச்சுக்கிட்டு போய் முகத்தெல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்தாரு. ம். அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான வந்து கார்ல போயிட்டு அவ்வளவு குளிர்ச்சிக்கு மத்தியில முகம் வேர்த்துச்சு தொடச்சேங்கிறாரு. அப்போ முகம் வேர்க்கிற அளவுக்கு முகம் வேர்த்துச்சா கண்ணு வேர்த்துச்சான்னு தெரியல. ம். அப்ப அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில தான் அந்த உறவே இருக்குது. ஆனா இப்படி அதற்கு கீழ இருக்கவங்க, அதாவது தன்னால் நசுக்க முடியுங்கிற வசதி இருக்கிறவர்கள எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ ஈஸியாலாம் டீல் பண்றது கிடையாது. பாஜக அமுக்குறாரு, இவரு விட்டு குடுத்துடுறாரே தவிர, இவர்கள்கிட்ட அந்த பவர் கிடையாது. அதனால இவர்கள அடிச்சு துரத்தி விடுறாப்புல. அதனால அவருடைய அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது வேலை செய்கிறது. ம். அதுதான் அவரை இயக்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் அவரை தள்ளி கொண்டு போயிட்டு இருக்குது. ம். அதனால கண்டிப்பா இவர்களுக்கு உள்ளே இடம் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. செங்கோட்டையனுக்கு என்ன ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம் வந்து தாவேக்கால குடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன குடுத்திருப்பாய்ங்க? ஏதாவது பொதுச் செயலாளர் எக்ஸ், ம். ஒய்ன்னு சொல்லி இந்த பொதுச் செயலாளர்ங்கிற ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர்னா ஒருத்தர் இருப்பாரு. ஆமா. இப்ப திமுகவுக்குன்னா துரைமுருகன் அவர்கள். ஆமா. துணை பொதுச் செயலாளர் குடுப்பாங்க. இணை பொதுச் செயலாளர் கூட குடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு. துணை பொதுச் செயலாளர் தான் குடுப்பாய்ங்க. ம். துணை பொதுச் செயலாளர் நெறைய பேர் கூட செலவு குடுப்பாங்க. விசிக ஆதவர்ஜனா இருக்காங்க. ஆ இங்க நம்ம இது சொல்றேன். டிவிகேல சொல்றேன். ம். டிவிகேல ஆதவர்ஜுனா துணை பொதுச் செயலாளரா? ம். இணை பொதுச் செயலாளரா இருக்காரா? அவரு தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர். ஒவ்வொரு துறைக்கு. தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர். ம். ம். ஏன்னா பிரச்சாரத்துக்குன்னு ஒரு அணி இருக்கு. அந்த அணிக்கு செயலாளர் இருப்பாரு. ஓகே. ஆனா இங்க பிரச்சார பொதுச் செயலாளர். ம். அதுக்கப்புறம் ஐடி விங்கு அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர். ம். சமூக ஊடக பொதுச் செயலாளர் யார்? சிடிஆர் நிர்மல்குமார். ம். இப்படி ஒவ்வொன்றையும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். ஓ. கொள்கை பரப்பு செயலாளர் தெரியும். கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இங்கதான். அப்ப எல்லாத்துக்கும் பொதுச் செயலாளர்னு ஒரு பேரை போட்டு கொடுக்க முடியும்னா இவருக்கு எதையாவது ஒண்ணு போட்டு கொடுக்க வேண்டியதுதான். என்ன ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா அவர்கள்ட்ட இருக்கும்போது அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதா காலில் விழ வேண்டியிருக்கும். தாவேகா கிட்ட வந்தா புஷியானந்த் காலில் விழணும். அது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ம். ஆமா சார். அப்ப அங்கேயே ஒரு அதிகார மையங்கள்லாம் இருக்கு. ஒரு பக்கம் ஆதவர்ஜனான்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் புஷி ஆனந்த்னு சொல்றாங்க. ம். இன்னொன்னு எஸ்எஸ்சி அவர்கள் புஷி ஆனந்துக்கு எதிராக அவர் இருக்கிறார் என்ற ஒரு தகவல்லாம் இருக்கு. ம். அப்போ இவர் போறாரு அப்படின்னா, இவர் ஒரு சீனியர் லீடரு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஏடிஎம்கேல இருந்தவரு. ம். அவரு அந்த கட்சிக்கு போறாரு அப்படின்னா, அவரும் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன். அவரும் அவர் ஹை கமாண்ட் லெவல்ல வைக்கணும். ம். எப்படி வைப்பாங்க? அது எப்படி செட் ஆகும் அந்த இடத்துல? இல்ல முதல்ல நீங்க விஜயை சந்திக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டங்க. ம். விஜயினுடைய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, அது வந்து நீங்க நெருக்கமா உட்கார்ந்து பார்த்தவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டத சொல்றேன். ம். அவர வந்து நீங்க 6 மணிக்கு மேல பார்க்கிறதே கஷ்டம். அவர் சந்திக்கவே மாட்டார் மேக்ஸிமம். ஓஹோ! 6 மணிக்கு மேல அவர் என்ன கோலத்துல இருப்பாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி. ம். அப்படி வந்து அவர் இருக்கும்போது, தியான நிலையில் இருக்கும்போது, அவரோடு பேசுவதற்கு அனுமதி கிடைத்த ஒரே நபர் வந்து புஷ்யானந்த் மட்டும்தான். ஓ! நீங்க அதனால தான் வந்து ஒரு ஆடியோ லீக் ஆனுச்சு. நீங்க அ தேர்தல் யுத்த வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து அந்த ஆடியோவுல புலம்பி தீர்த்தார். என்னன்னா, நான் காலையில இருந்து சாயங்காலம் வரலும் ஒரு ஏதாவது அந்த சந்திக்கும்போது, நான் வந்து ஒரு விஷயத்த அவ்ளோ விளக்கமா சொல்லியிருப்பேன். நாளைக்கு இத பண்ணணும், இப்படி பண்ணணும் சார் அப்படின்னு நான் வந்து அவர் சீரியஸா பேசியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப காமெடியா, ரொம்ப ஈஸியா தூக்கி தூர போட்டுறது. யாரு? புஷி ஆனந்த். புஷி ஆனந்த். ஓகே. எப்படி அப்படின்னா, நீங்க அந்த டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் புஷி ஆனந்த் தான் கூட இருப்பாப்புல. புஷி ஆனந்த்
சொல்ல வேண்டிய விதமாக சொல்லுவார். இதெல்லாம் வேண்டாங்க. நான் தலைவர்கிட்ட பேசுனது புஷி ஆனந்துக்கு எப்படி தெரியும்? அடுத்த நாள் வந்தா அது வேண்டான்னு புஷி ஆனந்த் சொல்லுவாரு. அப்படின்னு இதெல்லாம் பேசுறாரு. அப்ப இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ விஜயை எளிதில் யாராலும் இன்னைக்கு வரலும் எத்தனையோ பேர் இது பேசி வர்றாங்க இல்லையா? கட்சியிலேருந்து பேச வர்றாங்க இல்லையா? யாராவது ஒரு நாள், ஒரு 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 நிமிடம் விஜயை பார்த்து கை குடுத்துருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ம். இப்போ வரலும் சோசியல் மீடியாவுல என்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே, அதுல தலைமை பொறுப்புகள் யாருமே விஜயை சந்தித்து விஜயை பார்த்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்ப அவர் அந்த அதுல தான் அவருடைய அந்த பிம்பமே கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதனால போன உடனே இவர் விஜயை பார்ப்பதற்கு கூட அனுமதி கிடைக்காது. அப்ப கண்டிப்பா எப்படி வந்து சசிகலா வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தாரோ, அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தான் வந்து விஜய் இருக்கிறாரு. அதுக்கு புஷி ஆனந்த் ஏற்கனவே பக்கத்துல இருக்காரு. அது ஒரு சரியான கெமிஸ்ட்ரியா இயங்கிட்டு இருக்குது. நீங்க என்னதான் பேசினாலும் எஸ்ஏசியினுடைய பேச்சு அங்க எடுபடாதுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளவுதான் வளர்த்து வராங்க. விஜய்க்கு எதுவுமே சரி வராது அப்படின்னு சொன்னப்போ, ஒரு தகப்பன் ஒன்றுக்குமே லாயக்கில்லாத ஒரு பையனை வளர்த்தெடுத்து கொண்டு வருவதில் மிகப்பெரிய ஒரு தகப்பனாக சரியா வேலை செஞ்சவர். சரியானா அதை விட கூடுதலாக வேலை செய்தவர். அது எஸ்ஏசி தான். உலகத்திலே அப்படி ஒரு தகப்பன் தன் பையனை இப்படி தூக்கிட்டு போயிருப்பாருன்னு யாரையும் நமக்கு தெரியாது. கண் கூட நடந்தது. விஜய்ங்கிறவருடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பில்லர் வந்து எஸ்ஏசி தான். ஒண்ணுமே தெரியாதுங்க விஜய்க்கு. ஒரு டயலாக் தெரியாது, ஒரு நடனமே கூட பின்னாடி பார்த்து கத்துக்கிட்டது தான். வரும்போதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி, அந்த முகத்தெல்லாம் எதுக்கு? இது எதுக்குமே செட் ஆகாது. இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்லாம் எழுதுனாங்க. எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒவ்வொன்றா நகர்த்தி நகர்த்தி கொண்டு போனாரு. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. நான் பார்த்துக்கிறேன், நான் இப்படித்தானே வந்தேன், அன்னைக்கு நான் செஞ்சுட்டேன்ல, அதே மாதிரி நான் இப்போ பண்ணிக்கிட்டோன்னு நினைக்கிறாரு. அப்படி பண்ணுவதற்கு அன்னைக்கு எஸ்ஏசி இருந்தாரு. இன்னொன்று, அவர் ஒரு இயக்குனராக இருந்தார். சினிமா துறையை பற்றி தெரியும். உங்களுக்கு நடிக்க மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்தாரு. வசனம் கதையெல்லாம் அவர் எழுதினாரு. நிறைய அவர் படங்கள், சொந்த படங்கள் பண்ணாரு. தன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இழுத்து விட்டாரு எல்லாத்தையும், மற்றவர்களை எல்லாம், முக்கியமான கதைகளை எல்லாம் கேட்டு இவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இங்க பண்ண முடியாது. ஓகே. ஸோ அரசியல்ல அப்படி செய்ய முடியாது. ஆனால் புஷி ஆனந்த் இருக்கிறாரு, புஷி ஆனந்தை நம்புறாரு, அவ்வளவுதான். எனக்கு இந்த செங்கோட்டை இணைப்புல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இவர் இந்த இணைப்புக்கான பணியிலையும் சரி, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சதுலயும் சரி, இதுல வந்து பாஜக சொல்லிதான் நான் ஒண்ணு செஞ்சேன் அப்படின்ற விஷயத்த சொன்னார். அவரு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பனாவே சொன்னாரு. அவர் அமித்ஷாவையும் சந்திச்சு பல மணி நேரங்கள் வந்து ஆலோசனையிலும் ஈடுபட்டாரு. இப்போ பிஜேபி சொல்லி தான் அவர் வந்து இந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுக்குள்ள போறாரா? இப்போ ஏன்னா ஏற்கனவே தாவேகாவுல பல விமர்சனங்கள் இருக்கு. பிஜேபி தான் திட்டமிட்டு இந்தந்த நபர்கள் எல்லாம் உள்ள புகுத்தி இருக்கு. ஆதவர்ஜனா போன்றவர்கள், நிர்மல்குமார் போன்றவர்கள். நிர்மல்குமார்னா பக்கம் ஆர்எஸ்எஸ் காரரு, அந்த மாதிரி எல்லாம் உள்ள புகுத்தி இருக்குன்னு சொன்னாங்க. அருண்குமார் ஐஆர்எஸுமே அருண்ராஜ் ஐஆர்எஸையும் அப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? செங்கோட்டையா அப்ப திட்டமிட்டு பிஜேபி தான் உள்ள புகுத்தி இருக்கா, அவரை உள்ள போக சொல்லியிருக்கா, இல்ல பிஜேபி அவரை கை விட்டுருச்சா? நீ இணைப்புக்கெல்லாம் இனி சாத்தியம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தெளிவா இருக்காரு, இல்ல நீங்க போய் எங்கேயாவது இந்த இடத்தில் பேசுவது எதுவாக இருந்தாலும் அது வந்து யூகமா தான் இருக்கும். அது யார் பேசினாலும், இன்க்ளூடிங் மை செல்ஃப், நான் சொன்னாலும் சரி, மற்றவர்கள் சொன்னாலும் சரி, பிஜேபி அதை செஞ்சிருச்சு, பிஜேபி பிளான் பண்ணியிருக்குன்னு சொன்னாலும் அது யூகம் தான். இல்லை கைவிட்டுட்டாங்கன்னு சொன்னாலும் யூகம் தான். ஆனா பிஜேபியை பொறுத்தவரையிலும் எல்லா செட்டப்புமே, அதாவது ஒவ்வொரு அணியுமே ஒரு விதமாக ஒன்று இணைய வேண்டும். அது வந்து செதறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கவனமா இருக்காங்க. செதறி போயிடக்கூடாதுன்னா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி எதுவும் போயிடக்கூடாது. இப்போ செங்கோட்டையன் இருக்கிறாரு, அவர் ரெபலா எதுவும் பண்ணிட முடியாது. எதிர்த்து ஏதாவது பாஜகவுக்கு எதிராக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதிமுகவுக்கு தான் எதிராக பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாங்கும் போது அவர் எடுக்கிற முடிவுங்கிறது பாஜகவின் முடிவுக்கு உட்பட்டதா தான் இருக்குது. அது வந்து அவர்களுடைய நரேஷனுக்கு கிடையாது. இப்போ நீங்க எனக்கு பணித்து நான் அதை செய்கிறேனா, அல்லது நானே உங்களுடைய பணியை மனமும் வந்து செய்கிறேனான்னு இருக்குல்ல. அதுல இன்னொன்னு, செங்கோட்டையனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இல்லை, இவர் கேட்காம அதை செய்வாரான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை தான் வந்து பல பேர் வந்து அடிமை, பாதந்தாங்கி அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் திமுக தரப்புல வந்து சொல்லுவாங்க. அதை விட மோசமான நிலைமையில தான் செங்கோட்டையன் இருக்கிறாரு. நீங்க வந்து செங்கோட்டையன் ஒருவேளை அவர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மாறிடுச்சு கூவத்தூர்ல நடந்தப்போ, இல்லைன்னா கூவத்தூர் விஷயத்தை நான் கையில் எடுத்திருந்தா என் கைக்கு வந்திருக்குங்கிற மாதிரில அவர் பேசினார் இல்லையா. அப்போ
அப்படி ஒருவேளை வாய்த்திருந்தால் இதை விட மோசமாக தான் நிலைமை போயிருக்கும். இந்த அளவுக்கு கூட அமித்ஷாவோ மோடியோ சிரமப்பட்டிருக்க வேண்டாம் அதிமுகவை கையகப்படுத்துவதற்கு. அப்படிங்கிற எடப்பாடியை விட ஒரு கீழ்நிலையில தான் மிக மோசமான நிலைமையில இருக்கிறாரு. ஓகே. இன்னொன்னு, நீங்க செங்கோட்டையனுக்கு ஒரு குட் ப்ரொஃபைல் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க வந்து 1992ல வாச்சாத்தி கலவரம் நடக்கும்போது இவர் வந்து வனத்துறை அமைச்சரா இருக்காரு. ஓ. அப்பதான் நடக்குது. அந்த பிரச்சனை இன்னும் கூடுதலா என்னன்னா, அந்த காலகட்டத்துக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு கூட வீரப்பனுடைய அந்த சந்தன மரக்கட்டைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்க போகுதுங்கிற கேள்வி வந்தது இல்லையா? அது அரசியல்வாதிகள் மூலமாக பிற அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களுக்கு வீட்டுக்கு போகுது, விற்பனை ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் வரும்போது இவர் வனத்துறை அமைச்சராக இருக்காரு. இவருடைய பேரும் அதில் அடிபட்டது. ஓ. சரிங்களா? நீங்க இன்னைக்கு கூட சீமான் சொல்றாருல, வீரப்பனார் வந்து மரத்தை வெட்டினாரு, மரத்தை எவன் வாங்கினான் அப்படின்னு கேட்கிறாப்புல இல்லையா? எங்க பெரியப்பா தான் வாங்கினாருன்னு சொல்ல வேண்டியதானே. சித்தப்பா எடப்பாடினா இவர் பெரியப்பான்னு சொல்லிட வேண்டியதானே. அப்போ இப்படித்தான் இது, இப்படிப்பட்ட பின்புலம். இதுக்கு மத்தியில தான் வாச்சாத்தியில வந்து 22 பேர் பெண்கள், 155 குற்றவாளிகள், 5 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டுருச்சு. அத்தனை பேர் போய் பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் கற்பழிச்சாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனல் வெர்டிக்டே கொடுத்துச்சு. ஆமா, உயர்நீதிமன்றம் 2010 கொடுத்துருச்சு. பிறகு 15 வருஷம் கழிச்சு தான் உச்சநீதிமன்றம் அதுக்கு உண்டான தீர்ப்பை வந்து வழங்கி அவ்வளவு பெரிய வந்து குற்றச்சாட்டு. அதுல யாரெல்லாம் குற்றவாளி அறியப்பட்டாலும் அவங்களாம் எப்பயும் இறந்துட்டாங்க. அப்ப அந்த 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 வழக்கை இழுத்தடிப்பு செய்வதற்கும் எல்லாவற்றுக்கும் பின்னாடி வேலை செய்தாருன்னு இவர் மேல குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாத்தையும், அதாவது அந்த அந்த ஒரு அந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டமே மிகப்பெரிய மோசமான காலகட்டம். அதிமுகவின் அந்த ஆட்சி காலம் காட்டாட்சி காலம், எல்லாருமே கொந்தளித்த நேரம். அந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக இருந்தது இந்த செங்கோட்டையன் தான். அதனால இவர் வந்து இவருக்கு ஒரு பெரிய குட் ப்ரொஃபைல் இருக்கு, அவர் பெரிய அறிவுஜீவி, அவர் ஒரு மிகச்சிறந்த ராஜல் தந்திரி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில கொஞ்சம் ஆட்களை வைத்து கொண்டு தன்னுடைய அந்த சாதிய பின்புலத்தில் வாக்குகளை வாங்கி கொண்டு செல்வாக்கு செலுத்துகிற நபர் தானே, ஒரு குறுநில மன்னர் தானே தவிர மற்றபடி இவருக்கு அரசியல் அனுபவம், அதை கேட்டுக்கிட்ட பக்கம் விஜய்க்கும் கிடையாது, அதை சொல்லுகிற ஆற்றல் இவருக்கும் கிடையாதுங்கிறது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ அஇஅதிமுகவிற்கு இது எந்த அளவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கும்? ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து பிரிந்தவர்கள் பாருங்களேன், எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், அதுதான் எங்களோட முதல் குறிக்கோள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓபிஎஸ்ல இருந்து டிடிவில இருந்து செங்கோட்டையன், அம்மையார் சசிகலா எல்லாருமே அதான் சொன்னாங்க. தேவர் குரு பூஜையில வந்து திட்டமிட்டே இவங்க வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக துரோக அரசியலை வீழ்த்துறது தான் எங்களோட ஒரே நோக்கம் அப்படின்னா எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி எக்காரத்தை கொண்டு வந்து எமர்ஜ் ஆயிடக்கூடாது, அதுல அவங்க உறுதியா இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா செய்வாங்க. அப்போ இப்ப இவங்களோட அடுத்த இது என்னவா இருக்கும்? இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்களுடைய முடிவுகள் என்னவா இருக்கும்? அவங்களும் தாவேகாவோட இணைஞ்சிருவாங்களா? அவங்க தாவேகாவோட கூட்டணி அமைச்சுக்கலாம்னு ஒரு திட்டத்தை வகுக்கலாம். அந்த திட்டம் வந்து மோசமா தான் முடிய போகுது. அதோட பொருள் என்னன்னா, அதாவது இப்ப என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, ஆனா வாக்குகள் இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துல அவருக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள், அதிமுக வாக்குகள் எங்க போறது, யாருக்கு போறது, எப்படி போறதுன்னு இருக்குல்ல, அதுல அந்த அக்குமுலேட் ஆகாம இருக்கிறதுக்கு இவங்க வேலை செய்யறாங்களே தவிர மற்றபடி இன்னொரு விதமாவும் சொல்லணும். இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்த அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, நான் தோத்து போனதுக்கு அதிமுகவும் ஒரு காரணம், அவங்க திமுகவுக்கு வேலை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு மறைமுகமாக அவர்கள் உதவி செய்தார்கள், அதனாலதான் இந்த திராவிட கட்சிகளினுடைய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்காம போனுச்சு அப்படின்னு சொல்லி அதிமுக தங்களுக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு சொல்லி இப்போ கூட்டணியில் இருக்கும்போது சொல்றாரு. சரிங்களா? எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்படி இவர்கள் எதிர்தரப்பாக வேலை செய்வாங்க, உள்ளுக்குள்ள பேசிக்குவாங்க, நான் திமுகவை அழிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முரண்பாடு என்பது அடிப்படையில் தங்களுக்குள் இருக்கும்போது, குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றவர்களுக்குமான முரண்பாடு பெரியதாக இருக்குது, அதை சரி பண்ணவும் முடியாது. நான் தான் சொல்றேன் இல்லையா, இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க, அதெல்லாம் யாரும் வந்து பெரிய குற்றமா கருதல. எடப்பாடி அவர்கள் சசிகலா காலில் விழுந்ததுதான் மிகப்பெரிய அவமானகரமான ஒரு விஷயமாக பேசப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, மற்றவங்க காலெல்லாம் ஜெயலலிதா கால் புனிதமானது, சசிகலா புனிதப்படாததா? அடிமைகளுக்கு எந்த காலம் இருந்தா என்ன இருக்குது? அப்ப எடப்பாடியை மட்டும் அப்படி சொல்வதற்கு, அதிகமாக விமர்சிப்பதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ஒன்று அவருடைய துரோகத்தின் வீரியம் இருக்குது, காலை வாரி விட்டது காரணம். இன்னும் கூடுதலாக வந்து சசிகலா வந்து ஒரு பார்ப்பன பெண் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு.
அதனால ஜெயலலிதா காலில் விழுவது ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு நெரேஷன் இருக்குது. அதனால அது ஒரு உளவியலான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. கண்டிப்பா மத்த யாரையும் உள்ள சேர்த்துக்க முடியாது. டிடிவி தினகரன் எந்த இடத்துல இருந்திருப்பார்? ம். எடப்பாடி கட்சிக்குள்ள வந்து உள்ள வந்து நிக்கும்போது, இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை எல்லாம் வந்து வெளிப்படுத்துனாங்க. என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் தான் சொன்னார். கூவத்தூர்ல யாரு வந்து இந்த டெண்டரை எடுத்து யார் கையில அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கிற விஷயத்தை முதல்லயே நீங்க சொல்லாதீங்க. எல்லார் கையிலயும் கையெழுத்து வாங்கிருங்க. நான் கைகாட்டுகிறவரை நீங்க வந்து முதல்வராக்குவேன்னு சொல்லி உத்தரவாதம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் ம். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி அவர்கள் பழனிசாமி இதை யாரு கையெழுத்து சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி போய் டிடிவிட்ட சொல்லியிருக்கிறாரு. ம். ம். என் பேரை சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா சொன்னா கையெழுத்து வர போட மாட்டாங்க. மாட்டாங்க. ஒத்துழைக்க மாட்டாங்க. ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்போ அப்போ இவ்வளவு கீழான நிலையில இருந்து வந்த இவர் எப்படி நீங்க டிடிவி தினகரனையோ அல்லது ஏதோ ஒரு வகையில கூட்டணிங்கிற பேர்ல பாஜக கூட்டு வந்துன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாப்ல இல்லையா? அது ஏற்றுக்கொள்ள முடிந்த ஒன்றா? கண்டிப்பா கிடையாது. அதனால இந்த கூட்டங்கள் எதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய உறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டம் கண்டிப்பா இவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டாருங்க. ஆனா வீக்கன் ஆகும்ன்றீங்க ஏடிஎம்கே. கண்டிப்பா வீக்கன் ஆகும். ஓகே. அதை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. அதாவது எடப்பாடிக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. பதவி மற்றும் போதுமானது. பொதுச் செயலாளர் நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.